வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு விறகு கட்டை ஏற்றி வந்த லாரியின் முன்பக்க அச்சு முறிந்து விபத்து. லாரியில் இருந்த விறகு கட்டைகள் சாலையில் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. காலை நேரம் என்பதால் அதிக போக்குவரத்து இல்லாததால் பெரும் சேதம் தவிர்ப்பு. புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தின் 75வது பிறந்தநாள் விழா. 75 கிலோ கேக் வெட்டி கொண்டாட்டம். 500க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தேச ஒற்றுமையை வலியுறுத்தியும் உடல் நலம் மற்றும் சமூக ஆரோக்கியத்தை வலியுறுத்தியும் மார்வாடி இளைஞர்கள் சங்கம் சார்பாக விழிப்புணர்வு நடைப்பயணம். கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு விறகு கட்டை ஏற்றி வந்த லாரியின் முன்பக்க அச்சு முறிந்து தடுப்பு கட்டை மீது லாரி விபத்திற்கு உள்ளானது. இந்த விபத்தில் லாரியில் இருந்த விறகு கட்டைகள் சாலையில் சரிந்து விழுந்து சிதறியது. காலையில் போக்குவரத்து அதிகம் இல்லாததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. கடலூரில் இருந்து விறகு கட்டைகளை ஏற்றிக்கொண்ட லாரி இன்று காலையில் புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்தது. தவளக்குப்பத்தை அடுத்த இடையார்பாளையம் அருகே வந்தபோது பின்னால் வந்த அரசு பேருந்துக்கு வழி கொடுக்கும் விதமாக ஓட்டுநர் லாரியை ஓரமாக திருப்பி உள்ளார். அப்பொழுது லாரியின் முன்பக்க அச்சு திடீரென முறிந்ததில் நிலை தடுமாறிய லாரி சாலையின் நடுவே உள்ள தடுப்பு கட்டையின் மீது பயங்கரமாக மோதி விபத்திற்கு உள்ளானது. இந்த விபத்தில் லாரியில் ஏற்றிக்கொண்டு வந்த விறகு கட்டைகள் சாலையில் நாலாபுரமும் சரிந்து விழுந்து சிதறியது. காலை நேரம் என்பதால் லாரியின் பின்னால் எந்த வாகனமும் வராத நிலையில் பெரும் அசம்பாவிதமும் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தால் புதுச்சேரி கடலூர் சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் சாலையில் சிதறி கிடந்த விறகு கட்டைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தின் பிறந்தநாளை ஒட்டி 75 கிலோ கேக் வெட்டி சுமார் 500க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவருமான வைத்திலிங்கத்தின் பிறந்தநாளை ஒட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக மாநில தலைவர் இல்லத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் தமிழரசியின் ஏற்பாட்டில் 75 கிலோ பிரம்மாண்ட கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்த பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், கார்த்திகேயன் மற்றும் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து பிரம்மாண்ட கேக் வெட்டிய பின்பு சுமார் 500க்கும் மேற்பட்ட துப்புரவு மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மதிய உணவும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநிலம் முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர். தேச ஒற்றுமையை வலியுறுத்தியும் உடல் நலம் மற்றும் சமூக ஆரோக்கியத்தை வலியுறுத்தியும் மார்வாடி இளைஞர்கள் சங்கம் சார்பாக விழிப்புணர்வு நடைப்பயணம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. தேச ஒற்றுமை, உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் இவை அனைத்தும் அனைவரிடமும் சமமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அகில இந்திய மார்வாடி இளைஞர்கள் சங்கம் சார்பாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. மார்வாடி சங்கத்தின் புதுச்சேரி கிளை மனிஷ் ஜெயின், செயலாளர் விகாஸ் மிட்டோன் அணியின் தலைவி சீத்தல் ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலும் விழிப்புணர்வு நடைப்பயணத்தை முன்னாள் தலைவர்கள் திரு கைலேஜ் மற்றும் நீரஜ் ஜெயின் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வள்ளலாரின் 203வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் நடிகர் சிம்பு ரசிகர் மன்றம் சார்பாக சிற்றுண்டி வழங்கப்பட்டது. திருவருட்பிரகாச வள்ளலாரின் 23வது பிறந்த நாளை முன்னிட்டு நடிகர் சிலம்பரசன் தனது சமூக வலைதளத்தில் அனைவருக்கும் உணவுகள் வழங்க வேண்டும் என ரசிகர்களுக்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து புதுச்சேரியில் சிம்பு தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக ராஜீவ்காந்தி RS குழந்தைகள் மருத்துவமனை அருகே தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக காலை இட்லி, பொங்கல், வடை ஆகிய சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டது. சிம்பு ரசிகர் மன்ற தலைவர் பாபு. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வள்ளலாரோட 203ஆம் ஆண்டு அவதார நாள். அதனை முன்னிட்டு எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் சிலம்பரசன் அவர்கள் அன்னதானம் பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பகுதியிலையுமே இன்னைக்கு அந்தந்த ஊரில் இருக்க
ரசிகர் மன்றத்தினர் வந்து அன்னதான வழங்கணும்னு சொல்லிட்டு நேற்று வேண்டுகோள் வச்சாரு. அவரோட வார்த்தையை மதிச்சு அவரை வழிகாட்ட ஏற்றுக்கின்னு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து நாங்கள் ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை வெளியே வந்து அன்னதானம் வழங்கிட்டு வரோம். பாண்டிச்சேரி மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல பகுதிகளில் இன்னைக்கு வந்து அன்னதானம் வழங்கிட்டு வராங்க. இது அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வாரமோ இல்லைங்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் வந்து இந்த அன்னதானத்தை வந்து தொடர்ந்து செய்யலாம்னுட்டு சிம்பு ரசிகர்கள் சார்பாக வந்து நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இதே போல தமிழகம் கர்நாடகாவில் இருக்க எல்லாருமே வந்து சிம்பு அவர்களின் வார்த்தைக்கு இணங்க இன்னைக்கு பல இடத்துல வந்து அன்னதானம் பண்றாங்க. பாண்டிச்சேரியில இப்ப காலையில ஆரம்பிச்சிருக்கோம். மதிய இரவுக்கு பல்வேறு இடங்கள்ல வந்து இன்னைக்கு அன்னதான வழங்கலான்னு இருக்கோம். இதை வந்து நாங்க தொடர்ச்சியா கடைபிடிக்கலான்ற முடிவுல இருக்கோம். அண்ணனோட வழிகாட்டுதலின்படி. ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனசபா சார்பாக தொடர்ந்து 33ஆம் ஆண்டாக திருப்பதி திருமலை பாத யாத்திரை புறப்படும் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி அளவில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனசபா சார்பாக தொடர்ந்து 33ஆம் ஆண்டாக திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்பாடு நிகழ்ச்சி புரட்டாசி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி அளவில் திருச்சிற்றம்பலம் கூற்றோடு டிபிஆர் திருமண நிலையத்திலிருந்து திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்படுவதற்காக புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் மாலை அணிவித்து விரதமிருக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்படி பாத யாத்திரையில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனசபா தலைவர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையில் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பிய வண்ணம் திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பூபதி, ஜெகநாதன், மதுரகவி, ராமானுஜதாசன், கணபதி, சிவராமன், செந்தில், ஜெயமூர்த்தி, ஆனந்தன், சிவராஜ், ஏழுமலை, செங்குட்டுவன், பிரகாஷ் மற்றும் பக்த கோடிகள் பலர் கலந்து கொண்டனர். கோடப்பாக்கம் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற கருட சேவை உற்சவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் உள்ள பெருமாள் கோயில்களில் புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையை ஒட்டி சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி காலை திருப்பள்ளி எழுச்சி, மாலை சிறப்பு திருமஞ்சனம், சிறப்பு அலங்காரத்தில் மகா தீப ஆராதனை, நைவேத்தியம் மற்றும் முக்கிய நிகழ்வாக இரவு மின் அலங்காரத்துடன் கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார், துணைவியார் அண்ணா பிரபாவதி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்து பிரசாதம் வழங்கப்பட்டது.
இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் நாராயணசாமி, பழனிசாமி, ராமதாஸ், தனசேகர் குடும்பத்தினர்கள் உட்பட திரளான பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் திருப்பணி குழு தலைவர் ஐயனார் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார். நிகழ்ச்சியின் நிறைவாக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வாக்கு திருட்டு சம்பந்தமாக ராஜ்பவன் தொகுதியில் நடைபெற்ற கையெழுத்து பிரச்சார இயக்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். வாக்கு திருட்டுக்கு எதிராக இயக்கம் விழிப்புணர்வு கூட்டம் ராஜ்பவன் தொகுதியில் காந்தி வீதி அமுதசுரபி எதிரில் ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெரால்டு மற்றும் ராஜ்மோகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் அமைச்சர் பெத்தபெருமாள், கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், ராஜ்பவன் பொறுப்பாளர் மருதுபாண்டியன், பொதுச் செயலாளர்கள் தனுசு, ரகுமான், மகிழா தலைவி நிஷா மற்றும் குமரன், முத்துக்குமாரசுவாமி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ராஜ்பவன் தொகுதியில் உள்ள வாக்காளர்களிடம் கொண்டு சென்று சுமார் 5000 நபர்களிடம் கையெழுத்து பெற வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ளப்பட்டது. உப்பளம் வானரப்பேட்டை பகுதியில் யூ வடிவ வாய்க்கால் பணிகளை அனிபால் கென்னடி எம்எல்ஏ பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள வானரப்பேட்டை பல்லவன் வீதியில் அமைந்துள்ள யூ வடிவ வாய்க்கால் சேதமடைந்திருந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தெரிவித்ததை தொடர்ந்து திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் உடனடியாக நகராட்சி அதிகாரிகளிடம் இந்த பிரச்சனையை எடுத்துச் சென்றார். அங்குள்ள சேதமடைந்த வாய்க்கால்களை சீரமைத்து சிமெண்ட் ஸ்லாப் கட்டைகள் அமைத்து தருமாறு சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்று நகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி உதவியுடன் யூ வடிவ வாய்க்கால் சீரமைக்கும் பணிகளை தொடங்கினர். இப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களின் கோரிக்கைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பணியை தொடங்கிய சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆய்வாளர் ரவிச்சந்திரன், கிளை செயலாளர்கள் சக்தி, ராஜபிரபா, ராகேஷ் மற்றும் கழக சகோதரர்கள் பிரபு, ரகுமான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு விறகு கட்டை ஏற்றி வந்த லாரியின் முன்பக்க அச்சு முறிந்து விபத்து. லாரியில் இருந்த விறகு கட்டைகள் சாலையில் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. காலை நேரம் என்பதால் அதிக போக்குவரத்து இல்லாததால் பெரும் சேதம் தவிர்ப்பு. புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தின் 75வது பிறந்தநாள் விழா. 75 கிலோ கேக் வெட்டி கொண்டாட்டம். 500க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தேச ஒற்றுமையை வலியுறுத்தியும் உடல் நலம் மற்றும் சமூக ஆரோக்கியத்தை வலியுறுத்தியும் மார்வாடி இளைஞர்கள் சங்கம் சார்பாக விழிப்புணர்வு நடைப்பயணம். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.